ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி. இன்று 8ஆம் தேதி மே மாதம் 2024 50-50 ரிசல்ட் என்னங்கிறது பார்த்தலாம். 65-17 சரிங்களா. நேற்று ரிசல்ட்டு ஸ்ரீசக்தி 414 வந்து 0654. இதில் 0க்கு 6, 4க்கு 5, 5க்கு 1, 7க்கு 7 அப்படிங்கிறது இறங்கியிருக்கு சரிங்களா. 513 ஏ போர்டில் 5, பி போர்டில் 1, சி போர்டில் 7. நம்ம கொடுத்த கணிப்புகளில் எப்படியெல்லாம் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு கார்னியா ப்ளஸ் 521 எப்படி வெற்றி வாய்ப்புகள் இருக்க போகுது, என்னென்ன மாதிரி போர்டில் கெஸ்ஸிங் வரப்போகுது அப்படிங்கிறத சுருக்கமாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு ஈஸியாகவும் புரிகிற மாதிரி சுருக்கமாக முடிச்சிடறோம். நேற்று நம்ம கொடுத்த கணிப்பில் நான் 5-4 அதாவது ஏ போர்டில் 5ம் 4 பி போர்டில் 547 வரும் நண்பர்களே அப்படின்னு ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நம்ம கொடுத்த கணிப்புகளில் பார்த்துக்கலாம். இன்றைக்கி ரிசல்ட் 517 சரிங்களா. நம்ம கொடுத்த கணிப்பில் நம்மளுக்கு என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 50-50 095 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 457 அப்படின்னு நேற்று ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி 517 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் ரிசல்ட் இன்றைக்கி வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 0-7-8 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். அதில் நம்மளுக்கு கொடுத்ததில் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 0-7 அப்படிங்கிறது ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டில் 7-9, பி போர்டில் 8-4, சி போர்டில் 0-2 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த கணிப்பில் இங்கே இந்த இடத்துல பி போர்ட்லேயும் சரி, ஏ போர்ட்லேயும் சரி, சி போர்ட்லேயும் சரி எதுவுமே மேட்ச் ஆகலை. இருந்தாலும் எங்கப்பா நீ கொடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா. 517 நான் என்ன நினச்சேன்னா, ஏ போர்டில் இந்த நேற்று 0457 இந்த 5 நாளைக்கு ஏ போர்டில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம 5 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது இந்த 5 நாளைக்கு இந்த 4க்கு 5ஆக கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஏ போர்டில் 5 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 517 5 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பி போர்டில் என்னோடய கணிப்புப்படி எனக்கு தெரிஞ்சு 0 வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். 5க்கு 0 வரலாம்னு நினச்சேன். ஆனால் 5க்கு 1 அப்படிங்கிறது வந்திருக்கு. நான் இந்த இடத்துல 2 அல்லது 0 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். அதாவது பி போர்டில் 0, 2, 4, 8 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம கொடுத்த கணிப்பில் இதில் ஏ போர்டில் 5 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஏசியில் பார்த்திங்கன்னா 0-2 அப்படிங்கிற மாதிரி என்னோடய கணிப்பில் எடுத்திருந்தேன். அடுத்து பிசிலையும் சரி 0-0-06-87-95 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். இல்லை பாக்ஸில் 940, 124 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். 822 கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல 587, 287 அப்படின்னு உங்களுக்கு நம்ம இந்த பாக்ஸில் தனியாக கொடுக்குற மாதிரி கொடுத்தேன். ரிசல்ட்டு 517. நம்ம கொடுத்ததில் ஏசி 5-7 பாஸ் ஆகிருக்கு. இந்த போர்டில் மட்டும் ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் 0 அல்லது 2 வரும்னு நினச்சேன். ஆனால் 1 அப்படிங்கிறது 517 ரிசல்ட்டு. நான் இங்கே 587 கொடுத்துருக்கேன் நண்பர்களே. அவ்வளோதான் வித்தியாசம். நாளைக்கு எந்த மாதிரி வெற்றி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்ம 50-50 095 நம்ம கொடுத்ததில் 517 ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் 5ம் சி போர்டில் 7ம் ஒரு சுமாரான வெற்றி கொடுத்துருக்கோம். நாளைக்கு கார்னியா ப்ளஸ் 521 வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் தெளிவாக சொல்லிடுறேன், பார்த்துங்க. 9ஆம் தேதி 5வது மாதம் கார்னியா ப்ளஸ், அதாவது மே மாதம், இந்த மாதம் கார்னியா ப்ளஸ் 521 நாளைக்கு வியாழக்கிழமை. அதுக்குரிய கெஸிங் தான் பார்க்க போகிற நண்பர்களே. 65-17 இந்த ரிசல்ட்டுக்கு நாளைக்கு என்ன மாதிரி கணிப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம் நண்பர்களே. நாளைக்கு பார்த்தீங்கன்னா கார்னியா ப்ளஸ் 521 இன்றைக்கி ரிசல்ட் 65-17க்கு ஏ போர்டில் 0 அல்லது 4, இல்லை பி போர்டில் 8 அல்லது 3, சி போர்டில் 9 அல்லது 1 அப்படிங்கிற மாதிரி என்னோடய கணிப்பில் இருக்குது. அதாவது ஏ போர்டில் 5க்கு 0 அல்லது 4, பி போர்டில் இன்றைக்கி ரிசல்ட் 1க்கு 8 இல்லை 3, சி போர்டில் 7, 7க்கு 9 அல்லது 1 அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்பர்ஸ் கன்ஃபார்மாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0-4-1 அப்படிங்கிறது என்னோடய கெஸிங்கில் இருக்குது நண்பர்களே. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஏபி ஏசிபிசி நீங்கள் தனியாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நம்பர்களை நீங்கள் தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 65-17. இந்த 5க்கு 0, 3, 4, 5
அதாவது 5க்கு 5 இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சி போர்டில் 7க்கு 7 அப்படி இறங்கிடுச்சு. நேற்று பார்த்திங்கன்னா 57 அப்படிங்கிறது 5 வந்து ஏ போர்டாகவும் 7க்கு வந்து 7 அப்படிங்கிற மாதிரி இறங்குனுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாளைக்கும் ஒருவேளை இருக்கலாம், ஒருவேளை தான் சொல்கிறேன், ரொம்ப கன்ஃபார்மானு சொல்ல முடியாது. 65-17க்கு இந்த 5 அப்படிங்கிறதுக்கு ஒருவேளை 5க்கு 5 இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பி போர்டில் 1க்கு 4 வரலாம், இல்லை 1க்கு 6, இல்லை 1க்கு ஒருவேளை 2, இல்லை 1க்கு 3 கூட வரலாம். அப்படிங்கிற மாதிரி ஏபிஏசிபிசியில் உங்களுக்கு தனியாக செட்டில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கல இந்த ஏபிஏசிபிசியில் எந்த நம்பர் உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பாருங்கள். ஏபியை பொறுத்தவரைக்கும் 03 32 46 54, ஏசியில் 40 00 87 09. ஏன் சைபர் அள்ளி தெரிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏசி 5க்கு 0 7க்கு 0 உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லையா 5க்கு 4 7க்கு 0, அப்படி இல்லையா 5க்கு 8 7க்கு 7 இறங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்ஸ் இருந்தாலும் 87க்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா 5க்கு 0 7க்கு 9 09க்கும் வாய்ப்புகள் இருக்கா? இதில் உங்களோட கணிப்பில் எப்படி இருக்குது, எது மேட்ச் ஆகுதுன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 514. அதே மாதிரி பிசியில் 17 1க்கு 3 7க்கு 9, 1க்கு 2 7க்கு 7, 1க்கு 6 7க்கு 9, 1க்கு 2 7க்கு 0. உங்கள் கெஸிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி பாக்ஸில் ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் 489 039 469 839 அப்படிங்கிறது என்னோட கெஸிங்கில் இருக்குது. 9 ரொம்ப முக்கியமான வாய்ப்புகளை கொடுத்துருக்கேன். 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா 30 31 14 87 34 49 54 26. அதான் இன்றைக்கி ரிசல்ட் வந்து 6க்கு வந்து 3 1 5 அப்படிங்கிறது என்னோட கெஸிங்கில் இருக்குது. உங்கள் கணிப்பில் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முழு வெற்றி நாளைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் கெஸிங்கில் இது மேட்ச் ஆகிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. மந்த்லி சார்ட்டையும் ஒரு தடவை பார்த்துங்க. மந்த்லி சார்ட்டில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு எப்படி கெஸிங்கில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பான ஒரு வெற்றி நாளைக்கு சூப்பரான ஒரு வெற்றி கண்டிப்பாக இருக்குது. போன மாத ரிசல்ட்டையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. போன மாத ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 போர்டு பவர் நம்பரில் ஒரு போர்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. இது பாருங்கள் 2க்கு 1 5க்கு 0 6க்கு 7 அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 50-50 காரணியால் வந்து 9க்கு 7 4க்கு 5 8க்கு 1. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 0-2-0 0க்கு 2 2க்கு 5 0க்கு 4 284 இறங்குச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஏன் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா பவர் நம்பரில் இறங்கியிருக்கா கூட்டல் கழித்தலா. அதே மாதிரி இன்றைக்கி தேதி வந்து 8ஆம் தேதி. அப்போ போன மாதம் 8ஆம் தேதி அதுக்கு அடுத்தது 9 10 10 11 வந்து 50-50 காரணி ப்ளஸ் ரிசல்ட் வந்திருக்கு. என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னா 948 9க்கு 7 4க்கு 5 8க்கு 1 அப்படிங்கிறப்ப நம்ம இன்றைக்கி எடுத்த கெஸிங்கில் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி மேட்ச் ஆகிருக்கு, அந்த மேட்சிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பவர் நம்பராக இல்லை கூட்டல் கழித்தலா இல்லை என்னங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா ஏசி 5க்கு நாளைக்கு 5 இறங்குதா இல்லை சி போர்டில் 7க்கு 7 இறங்குதா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு 5க்கு 5 7க்கு 7 இறங்கி ஒரு போர்டு மட்டும் மாறுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் இது ஒரு க்ளூவாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கணிப்புகளில் இது இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். போன மாத ரிசல்ட்டை ஒரு கிளான்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயங்கள் சின்ன ஒரு க்ளூ கிடைக்கலாம். அதனால் ஒரு சின்ன உதாரணத்துக்கு வந்து 552 5க்கு 0 5க்கு 4 2க்கு 1 சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. அப்படிங்கிற போது இதெல்லாம் கணிப்பில் வச்சு தான் நான் இங்கே இருக்கிற ஏசிபிசியாக இருந்தாலும் சரி பாக்ஸ் நம்பர்ஸாக இருந்தாலும் சரி தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது இந்த மந்த்லி சார்ட்டையும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல க்ளூ கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாக்ஸில் உங்களுக்கு கன்ஃபார்மான நம்பர்ஸ் எந்த நம்பர் இருக்குது, எந்த நம்பரை வந்து உங்களோட கணிப்புகளில் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கார்னர் ப்ளஸ் 521 சூப்பரான வெற்றியை நாளைக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா கொடுப்போம். தினசரி வெற்றியில் நம்ம வந்து இன்றைக்கும் சரி நேற்றும் சரி 2 போர்டு வந்து வெற்றின்னு நான் சொல்ல மாட்டேன். 4 போர்டு முழுமையாக இன்றைக்கி கொடுக்குறோம். ரெகுலராக ஒரு வார்த்தை கொடுத்தோன்னா அதுதான் சூப்பரான வெற்றி. கண்டிப்பாக அந்த வெற்றியை நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கொடுப்பேன். அதனால் மறக்காமல் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் சேனலில் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோஸில் நம்ம கொடுக்குற தகவல்கள் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கார்னர் ப்ளஸ் 521 ஒரு சூப்பரான ஆர்ப்பாட்டம் இல்லாத வெற்றியை நாளைக்கு கண்டிப்பாக கொடுப்போம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே அருமையான வெற்றியோட. அது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அமைதியான வெற்றியோட உங்களை திரும்ப சந்திக்கிறேன். அனைவரும் ஒரு நல்ல சிந்தனையோடு இருப்போம். இன்பமே சூழுக எல்லாமே வாழுக. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.